யாகங்களை நிறைய பண்ணு, நிறைய மழை பெய்யுது. யஜ்ஞா கர்ம சமுத்பவா. யஜ்ஞம் எப்படி பண்ணுறது? கர்மாக்களை நிறையா பண்ணு. கர்மாக்களை நிறையா பண்ண யாகம் வளரும். யாகம் நன்னா வளர்ந்தாக்க மழை பெய்யும். மழை நன்னா பெஞ்சாக்க தனதானியங்கள் வளரும். தனதானியம் நன்னா வந்தால் சுபிட்சமாக இருக்கலாம். ஆக இந்த வழிமுறையே சக்கரம் மாதிரி வச்சுக்கின்றவர் கர்மாவை நீ பண்ணு. கர்மாவை நீ பண்ணாத விட்டேன்னா தோஷந்தான். அதனால் அந்த கர்மாவை நீ பண்ணு, பலத்தை எங்கிட்ட கொடுத்துரு. அந்த கர்மா பண்ணுறது மூலமாக என்ன பலம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன? கர்மா பண்ணால் பந்தம் வரும் பயப்பட்டு உட்காந்துடாத. நீ அதில் போட்டு தான் குழம்பி இருக்கே. நீ எங்கிட்ட பேசும்போதே ஒன்றும் ஆத்ம தியானம் பண்ணுங்கிற, இன்னொன்று கர்மா பண்ணி சொல்கிறேன். நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறது இல்லையா? கர்மா பண்ணுறது உபதிரமாக இருக்கும் போல் இருக்கேன்னா அதெல்லாம் ஒரு உபதிரம் கிடையாது. கர்மா நீ எவ்வளோ நன்னா பண்ணுறியோ அவ்வளோ ஸ்ரேயஸும் உனக்கு. ஆனால் அந்த பலத்தை மாத்திரம் எங்கிட்ட கிருஷ்ணார்ப்பண மஸ்தூன்னு ஒப்பிச்சிரு. அப்போ அந்த பலங்கள்லாம் எங்கிட்ட வந்துடும். நீ கர்மாவை நிறையா பண்ண ஒரு தோஷமும் கிடையாது உனக்கு. அப்படி நீ பண்ண தான் மழைகள் நிறையா வரும். மழைகள் நிறையா வர தான் தனதானியாதிகள் நிறையா வளரும். தனதானியங்கள்லாம் நிறையா வந்தால் சாப்பாடு சௌக்கியமாக சாப்பிடலாம். அப்போ எல்லோரும் சுபிட்சமாக இருப்பா. அதனால் மழை பெய்யறதுக்கு என்னென்ன உண்டோ அந்த காரியங்களை நீ பண்ணு, அந்த கர்மாக்களெல்லாம் பண்ணு.